பசு வந்து ஒரு லக்ஷ்மி கடாட்சன்னு சொல்லுவாங்க. அதனால தாங்க லக்ஷ்மி கடாட்சி இருக்கிறதுனால தான் ஒரு பசு உடம்புல இத்தனை தெய்வங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் ஒரு பசு வந்து வளர்த்தா உங்களுக்கு 7 ஜென்மங்கள் செய்த பாவங்கள் வந்து நீங்கும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பசு வந்து ஒரு கடவுள். ஓகேங்களா? அதை தானமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய செல்வங்கள் கிடைக்கும். நீங்கள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் உங்களுக்கு என்ன இருந்தாலும் எல்லாமே விலகிடும். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஒசூரில் ஸ்ரீ பிரத்யங்கிற தேவி அம்மன் ஆலயம் பிரம்மாண்டமாக இருக்கு. நீங்கள் வந்து பௌர்ணமி அமாவாசையிலங்க வந்து யாகங்கள்லாம் நிறைய சிறப்பாக நடைபெறுது. நீங்கள் யாகத்தில் கலந்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ சிறப்பான பூஜைகள் அமாவாசை பௌர்ணமியில் நடக்குது. வந்து கலந்துக்காங்க. இங்கே வந்து பௌர்ணமி அமாவாசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் யாகம் நடத்துகிறாங்க. பெரிய யாகம். அதில் வந்து கலந்துக்கலாம். ஃப்ரீ தான், அனுமதி இலவசம். பேய் பிடிச்சவங்களுக்கெல்லாம் பேய் ஓட்டுறாங்க. நிறைய இருக்குங்க எக்கச்சக்கமாக. பயங்கர ஒரு வைப்ரேஷன் தான் இந்த கோவிலில். அதாவது ஓசூரில் வந்து செகண்ட் சிப்காடில் லைலேண்டுக்கு பக்கத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. சிறப்பான ஒரு கோவில் தான். எல்லாரும் வாங்க, உங்களுடைய குறைகளை சொல்லி கேளுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும், கொடுப்பாங்க. ஸோ அனுமதி இலவசம். அனைவரும் வருக, அம்மனுடைய அருளை பெறுக. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்ப சிறப்பான ஒரு கால பைரவர் இருக்காரு, அம்மன் இருக்காங்க, முருகன் வள்ளி தெய்வானியோட காட்சி தராங்க. இது மாதிரி நிறைய இருக்கு. நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தா ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. பபாய்.